வாழ்வோம் வாழ்விப்போம். ரத்தம், நிணநீர், ஆவி 3 நிலைப்பாடு இருக்குது. அந்த 3 நிலைகள்ல நீங்க முழுமையா உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சித்தன். ஆவியை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பாவி ஆகவே மாட்டீங்க. ஏன்னா ஆவி தன்மை தான் அருவத்தன்மைக்குரியது. அது மயக்கத்திலிருந்து உங்களை பிரித்து வெளியே கொண்டு வந்துடும். அந்த ஆவி உள்ள இருக்கிறதா நமக்கு மயக்கத்தை கொடுக்கும். உடற்கூறை பத்தி நமக்கு தெரியாது. உடம்புல ஏதாவது நோய் வந்தா அடுத்தவர்களை நம்ம சார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. நம்ம உடம்பு நம்ம கூட இருக்குது, நம்ம தான் சாப்பிடுறோம், நம்மளால பாதுகாக்க முடியலன்னா அப்ப இது கர்ம விதி. நீங்க இதனால அவஸ்தைப்படணும்னு இருக்கும்போது அடுத்தவர்களே சேர வேண்டிய கட்டுப்பாடு வருகிறது, கடமை வரும். அடுத்தவர்களை கேட்டு வாழ்வது தப்பு இல்லை, ஏன்னா முடியாத பட்சம். ஆனா எல்லாத்துக்குமே ஓடிட்டு இருக்க கூடாதுல்ல. சில விஷயங்கள் நம்மளால முடியாம இருக்கும். இதை படுத்துட்டீங்க, எந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா வேற யாருன்னு தூக்கணும், அது தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் அடுத்தவர்களை சார்ந்து வாழ்வது, நம்பி வாழ்வது பலனற்றதாகிவிடும் வாழ்க்கை. அப்ப தன்னை அறிதல் என்பது இந்த உடம்பு எவ்வளவு ஆற்றல் இருக்குது, எவ்வளவு சிந்தனைகள் இருக்கிறோம், எவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை உள்வாங்கி வச்சிருக்கிறோம், எவ்வளவு பொய் பொருத்துக்குள்ள நாம உள்ள கிடக்குறோம், யார் யாரோட எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் தெரியும். இதுதான் தன்னை பற்றிய. நல்ல யோசிப்பாரு. இதுக்கு அடுத்த கட்டம் தன்னை பற்றி அறிதல். ஒரு குரு கிடைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பயிற்சியில போகும்போதும் நம்மள்கிட்ட வரக்கூடிய ஐயப்பாடுகளை வைத்துக் கொண்டு குருவிடம் கேட்டு நம்மை சரி செய்து கொள்வதும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் தன்னைத்தான் அறிதல்ல வரும். அடுத்த கட்டம் இன்னொன்னு சொன்ன, 2. ஒன்று தன்னை அறிதல், இன்னொன்று பிறரை அறிதல். அடுத்தவர்களை நம்ம அறிய வேண்டும். ஏன் அடுத்தவன் அறியணும்? அவங்க அம்மா வேற இல்ல, அவனும் நானும் ஒன்னா, அவனுக்கு எனக்கு சம்மதமே இல்லையே, நான் ஏன் அவனை பத்தி தெரியணும் சொன்னா, நீ யாரோடு வாழ்கிறாயோ உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றிய நிலைப்பாடுகள் உனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நமக்கு அடுத்தவர்களால் என்ன வரக்கூடாது, சிக்கல் வரக்கூடாது. நம்மளாலையும் அவர்களுக்கும் எந்த சிக்கல் வரக்கூடாது. இந்த 2 பக்கம் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க நல்லது செய்யணும், அவங்க நல்லது செய்யணும், இருந்தா சுமூத்தா போகலாம். நீங்க போகும்போது பக்கத்துல நிக்கிற காலை டக்குன்னு உங்க காலை தட்டிட்டாங்கன்னா பொத்துன்னு விழுந்துருவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம நடந்து போறது மட்டுமல்ல, பக்கத்துல நிக்கவனையும் கடந்து போக வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம காலை வைக்கும் போது பக்கத்துல இருக்கவன் காலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவன் டக்குன்னு காலை நீட்டுறானா, நாம உஷாராயி நம்ம காலை வச்சு ஒரு உதச்சிடும், அவன் விழுத்துவான். இந்த பிரிகாசன் நம்மகிட்ட இல்ல. அதுதான் வேணும். ஞான பயணத்தில் எப்பொழுதுமே என்ன வேணும், ஒரு எச்சரிக்கை வேண்டும், ஒரு கவனம் வேண்டும். இந்த கவன குறைவு தான் நம்மளை என்ன படுத்துறது, கண்ணீர்மின்மையாக்குவது, கண்ணீர் மயமாக்குவதும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும், நீங்க சின்ன தொழில் பண்றேன், பெரிய தொழில் பண்றேன், நான் வாழவே இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பிறரை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேண்டும். ஏன்னா உங்களை அழிக்கக்கூடியது அது. வளர்க்கறத விட்டுருங்க, அழிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் அது. இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் நிறைய நான் உதவி இருக்கேங்க, கஷ்டப்படுறேன்னு சொல்ற நேரத்துல கேட்கும் போது உடனே நான் காசு கொடுத்துருக்கேன், இப்ப எனக்கு காசு இல்ல, எனக்கு பணம் வேணும் கேட்டா யாரும் தரமாட்டேங்கிறாங்க. நான் கொடுத்தவங்களே தரமாட்டேங்கிறாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, துரோகிகள். இப்படிலாம் நம்ம புலம்பும் போது என்ன பலன் யோசிச்சு பாருங்க. அடுத்தவர்களை நீ துரோகின்னு சொல்லி அல்றதுனால என்ன லாபம்?
உன் துன்பம் பெயருமா? இங்க தப்பு பண்றது யாரு? நீதான். நீ இழிச்சவாங்க. அன்னைக்கு அவன் வந்து கேட்கும் போது அழுகி கொடுத்துட்ட. இன்னைக்கு அவன் கேட்டாங்க உனக்கு தரல. இதான் திருவள்ளுவர் சொல்ற. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடை. யாராக இருந்தாலும் அவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி நம்மளிடம் வேண்டும். இது ஞானத்துல போறது ரொம்ப முக்கியம்.